நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அக்கா கொடுத்த இன்ட்ரோவில் எல்லாமே மறந்துச்சு. அப்புறம் ரெபல் இந்த படம் வந்து ஸ்டுடியோ க்ரீனில் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னை வந்து நான் இந்த கதை சொல்ல போகும்போது எனக்கு ஜஸ்ட் ஒரு 24 வயசு தான் ஆயிருந்தது. அப்போவுமே ஞானவேல் சார் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சார். அதுக்கப்புறம் நான் படம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன். அது வரைக்கும் பார்த்தவர் தான் இது வரைக்கும் படமே பார்க்கல. அப்போ இருந்து இப்போ வரை என்னை எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று அவர் வந்து என் மேலே அப்போவுமே நம்பினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதையை சொல்லும்போது அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது வந்து ஞானவேல் சார் ஏற்றுக்கிட்டதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரி தான் ஸ்டுடியோ க்ரீனில் இருக்கிற நேகா மேடம், அவங்க தான் இந்த படம் வந்து ஃப்ளோருக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார், ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டு தான் இந்த படத்தவே பண்ணி முடிச்சிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இப்போ வர கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஏஜி ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ப்ரொடியூசர் இருக்கார் ஸ்டுடியோ க்ரீனில். அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. 45 நாளில் நாங்கள் படம் முடிக்கிறோன்னா அதுக்கு முதல் காரணமே அவர் தான். எங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டுடியோ க்ரீனில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இன்னொன்று என்னென்னா அங்கே படம் பண்ணுறதுல சின்ன வயசு டேரக்டர் நான் தான். ஸோ வந்து என்னை வந்து ரொம்ப பாசமாகவே பார்த்துப்பாங்க. எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்டுடியோ க்ரீனுக்கு நன்றி. அப்புறம் ஜிவி சார், இந்த கதையை வந்து ஏற்றுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆனால் இந்த கதையை கேட்டதுமே நான் பண்ணுறேன், ஒரு தமிழுக்கான படம்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்றத வந்து அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்போட போச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் மமிதா பைஜோ, மமிதா வந்து இந்த படத்தை வந்து அவங்க வந்து ஒரு மலையாளியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த படத்தை படமாக பார்த்ததுனால மட்டுமே வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஒரு மலையாளியாக இருந்து அது ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஆழமான கேரக்டர் அது. அதுக்கு ரொம்ப நன்றி மமிதா. அப்புறம் ரஞ்சித் அண்ணன், நான் ஃபஸ்ட்டு பூஜை போடும்போது சொல்லியிருந்தேன் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு. இப்போ ஆடியோ லஞ்சுக்கும் அவரே வந்திருக்காரு. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் சக்தி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ சமீபத்தில் வந்த அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா படமுமே ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய டீம் அருண் ப்ரோ வந்து ஒரு பிரதர் மாதிரி. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே விஷுவலாக எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஒரு வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர், அவரையும் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி அடைச்சி வச்சு தான் அந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்புறம் கார்த்தி சார் படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அவருக்கு ரொம்ப நன்றி. மற்ற என் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் உதயா அண்ணன், நான் என்ன நினச்சனோ அதை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. Good evening all. Thanks Nikesh brother for Rebel and Studio Green team. Thanks GV sir, Mamita and all cast and crew of Rebel. Thank you camera team Ashok, Rajesh, Kalai, Satish, Kishore. Thank you press and media. Thank you everyone. அனைவருக்கும் நன்றி. இந்த ரெபல் படத்தின் தயாரிப்பாளர் ராஜா சார் அவர்களுக்கும், நேகா மேம் அவர்களுக்கும், தம்பி நிகேஷ் அவர்களுக்கும், இசைநாயகன் கதாநாயகன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நிகேஷ் தம்பி சொல்லும்போது ஒரு பீரியட் படம், அது 80s நடக்கிற கதை. நாங்கள்லாம் அப்போ தான் பிறந்திருக்கோம். ஆனால் இது ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது மிகவும் சவாலாக இருந்துச்சு இது. ஏன்னா அந்த காலகட்டத்தை கரெக்டாக நம்ம உருவாக்கணும் தான் அது கரெக்டான ஒரு விஷுவலாக அங்கே தெரியும். அதே மாதிரி அருண் ப்ரோ மிக அருமையாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி. முதல்ல ஜிவி சாருக்கும் ஞானவேல் சாருக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னை எப்படியோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வெரி ஹாப்பி ரஞ்சித் சார் இங்கே இருக்கார். ரஞ்சித் சார் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தன். என்னோடய ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ரஞ்சித் சார் ஸ்டார்ட் பண்ண காஸ்ட்லெஸ் கலெக்டிவில் தான் இருக்குது. இன்றைக்கும் அந்த சேனலில் போனீங்கன்னா அந்த பாட்டு நீங்கள் கேட்கலாம். அப்புறம் நிகேஷ் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 2 months ஹெவியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கோட எஃபெக்டெல்லாம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வணக்கம். ரெபல் ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் இந்த மாதம் 22 ரிலீஸ் ஆக போகுது. மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஜிவி சார், ஆஃப்ரா அண்ட் சிது. இட்ஸ் கோயிங் டு ராக். மை பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் ரெபல் டீம். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் கொடுத்த ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நிகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இந்த கதை ஒரு 2.5 வருஷம் முன்னாடி ஓகே ஆச்சு. அப்பையிலேருந்து அந்த கதையை வந்து எவ்வளோ உண்மையாக அதுக்கு நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டு அதை பர்ஃபெக்டாக இப்போ எடுத்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பர்ஃபெக்டாக எடுத்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு நினைக்கிற அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நடக்கும். ஜீவினா எனக்கு அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும் நான் யோசித்து பார்த்தா. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவர் என்ன சொல்கிறது, அந்த ஒரு அண்ணாங்கிற ஸ்பேஸ் வந்து எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. பட் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கார் அவர். ஸோ அது எப்போவுமே அவர் அப்படியே இருக்கணுங்கிறதும் அவரை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்களில் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. ரஞ்சித் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் மமிதா அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணி பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துறேன். அண்ணா வினோத் அண்ணா எனக்கு இந்த ஷூட்டில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ரொம்ப சிரிக்க வச்சார். சில இடத்துல வந்து நடிக்க சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப இல்லைண்ணே சொல்லணும் இல்லை அப்புறம் இல்லைன்னு. அதனால் நம்ம பசங்க சேட்டாஸ் இந்த படத்தால் வந்து எனக்கு ஒரு 4-5 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல பசங்க. பட் அது வந்து படத்தில் தெரியவே தெரியாது. ரொம்ப ரூடாக ரொம்ப க்ரூஷியலாக இருப்பாங்க. அதனால் எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த படத்தால் எனக்கு நடக்க போகிற நல்லதுக்கும் ரொம்ப நன்றி நிகேஷ் ப்ரோ, ஜீவினா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஜிவி சார் வணக்கம். ரெபல் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை எல்லாருமே முன்னாடியே ஸ்டோரி எல்லாருமே தெரியும். நான் தான் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தேன். இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரஞ்சித் அண்ணா இந்த ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித் அண்ணா ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன் ரஞ்சித் அண்ணா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. இந்த படம் கண்டிப்பாக நிகேஷ் வந்து ஒரு நல்ல அரசியல் படமாக கண்டிப்பாக பேசியிருப்பார். அட் சேம் டைம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினான ஒரு படமாக, என்டர்டெயின்னா லைக் ஒரு படம் பவர் பேக்கடாக ட்ரெய்லர் டீசர் அது சாங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போகும்போது ட்ரெய்லர் நான் சாங் போகும்போது ஆண்டன் ஒரு டவுட் கேட்டார், சார் ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். எவ்வளோ டவுட் இருக்குது ஆண்டன் டவுட், ஹீரோயின் பேர் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதை ஓகே ஸோ அதான் ட்ரெய்லர் பார்த்துட்டு அண்ணன் அந்த டவுட்டே அதுதான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிகேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கதையை எனக்கு முதல்ல இந்த படத்துக்குள்ள நான் வர்றதுக்கான காரணம் தினேஷ் தான். தினேஷ் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேகே அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ஷன் டீமில் இருந்த எல்லாருக்கும் சரி, அண்ட் ஆக்டர்ஸ் சத்யா நாகா எல்லாமே இருக்காங்க. ஒரு பெரிய டீம் இருக்குது. நாங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து மஞ்சுவல் வாய்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் தமிழ் ஓஷனில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு ஃபேன் இருக்கான் மஞ்சுவல் வாய்ஸுக்கு. ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, ஜிவி சாருக்கு தான் தெரியும். சார் ஜிவி சார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மியூசிக் டைரக்டர் தாண்டி வெயில் படம் வரும்போது அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல, சார் 16 வயசு நினைக்கிறேன் வெயில் வரும்போது. அந்த சாங்கில் வந்து ஒரு வெயிலோடு உறவாடி சாங் ஆகட்டும், உருகுதே மருகுது அந்த சாங் ஆகட்டும், எல்லா சாங்கும் அவ்வளோ மெச்சூராக போட்டிருப்பாரு. நான் ஜிவி சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இப்போ இருக்கும் படத்தில் ஷூட்டில் ஒரு நாளுமே சொன்னதில்லை. நான் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன். டாப்பில் இருக்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுடைய மியூசிக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் இது எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கேன், ஜிவி சார் நான் சொன்னதில்லை. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஜிவி சார். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ வந்து சிக்கு புக்கு சாங்கை பண்ணான்னு சொல்லிட்டு ஜிவி சார் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். அப்போ ஜிவி சாரை பார்க்கும்போது ஜிவி சாரோட ஸ்மைல் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த ஸ்மைல் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்காது. அந்த ஸ்மைல் தான் எவ்ரிடே இருப்பார். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜிவி சார். அண்ட் ஜிவி சார் வந்து இன்னும் நான் ரொம்ப பர்சனலாக ஜிவி சார் ரீசெண்டாக என்னுடைய ஸ்டோரி ஒன்று சொன்னேன். நான் சாரிட்ட ஸ்டோரினா கதை இல்லை, லைக் லைஃப்பில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். போட்டோம் அவ்வளோதான், அவள் போய்டும் அப்படின்னாரு. அவங்களும் எனக்கு மெமரிஸ் இல்லைன்னா சாருடைய மதராஸ்பட்டினம் அந்த சாங்கு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்பவே சார் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாருடைய சிரிப்பில் ஒரு கண்ணிங் இருக்குது, கொஞ்சம் இருடா. லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சிவா சார், சிவா சார் வந்து நான் தனு சார் கூட மாறி 2 ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சிவா சார் மோஸ்ட் ஆஃப் கேரவனில் எல்லாத்துக்குமே சிவா சார் இருப்பார். சிவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். திட்டியில் வந்து எல்லா விஷயமும் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பார். இப்போ அந்த திருச்சிக்கு ஒரு நாள் கலெக்டர் ஆகிட்டு வர அன்றைக்கி இருக்குது அப்படின்ற அந்த டைலாக்லாம் வந்து சூப்பராக வச்சுருப்பார். எல்லாருமே இங்கே
எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. இன்னும் எந்த பேசுகிறானே தெரியல, ஏதோ டாபிக் போகுதுன்னு தோணுது, எனக்கு அப்படி தான் தோணுது. காரணம் எங்கள் ஜிவி சார் தான். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ரெபல் படம் ஒரு கிளர்ச்சியாளனுடைய கதையாக, ஒரு கலாக்காரனின் கதையாக வந்து நிகேஷ் வந்து முதல் படத்தில் வந்து ஒரு முதல் படம் வந்து இவ்வளோ ஒரு அரசியல் மயத்தோட, அதுவும் இல்லாமல் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிற படத்தை ஒரு முதல் படம் இயக்குனர் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ நிகேஷ் தான் அதை தொட்டிருக்காரு. இது வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் படமா அப்படின்னா ஆமாம், அந்த கொள்கையை ரொம்ப அழுத்தமாக சொன்ன சமீபத்த படமாக இது இருக்குது. ஏன்னா இடையில வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை, நிறையா பொது உடைமை கருத்துக்களை சொல்கிறதுக்கு இங்கே டைரக்டரே இல்லாமல் இருந்தாங்க. அதில் என்கேஷ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த படம் இருக்குது. அடுத்து வந்து மொழி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக, அதான் இப்போ ஒரு தனஞ்சய் சார் கூட சொன்னாங்க பாருங்கள். அதாவது என்னென்னா, ஒரு அந்த பார்டர் ஏரியாவை வந்து எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துக்கிறோம், யார் மொழி சிறந்ததுன்ட்டு, எங்கள் ஏரியாவா உங்கள் ஏரியாவான்ட்டு. அந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படம் பயங்கரமாக பேசியிருக்கு. உண்மையிலுமே இது வந்து எப்படி மலையாள படங்களில் வந்து தமிழ் ஆள்களை பாண்டி பயல்களை அப்படின்வாங்க, இங்கே தமிழ் படம் எடுக்கும்போது வேற ஒன்று சொல்லுவோம், தெலுங்கு கொல்டி இந்த மாதிரிலாம் சொல்கிற ஏரியாக்கள் இருக்கு இல்லைங்களா. இது வந்து எப்போதுமே ஒரு அதாவது ஒரு சமூகத்தில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லுது. குறிப்பாக வந்து இதை ஒத்துக்கிட்ட ஜிவி வந்து மிகப்பெரிய ஒரு தைரியசாலியாக எனக்கு படுறாரு. ஏன்னா நிச்சயமாக இந்த கதையை ஜிவிகிட்ட மட்டும் வந்திருக்காது, இது வந்து நிறைய ஹீரோ கிட்ட எனக்கு தெரிஞ்சு போயிருக்கா என்னன்னு தெரியல, டைரக்டர் தெரியும். நிச்சயமாக எந்த ஹீரோவும் ஒத்துருக்க மாட்டாங்க. ஐயோ ஏன்பா நீங்கள் வேறு, அங்கே எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, இது கெட்டுப்போம், அது இதுன்ட்டு. ஆனால் இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அது இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நிறைய ஹீரோ இதை பயந்துருப்பாங்க. அதுக்கு ஜிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஜிவி வந்து சாதாரணமாக ஒரு நடிகராகவோ, ஒரு மியூசிக் டைரக்டராகவோ, ஒரு தயாரிப்பாளராகவோ மட்டும் இல்லாமல் சமூகத்தினுடைய நிகழ்வுகளை, சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனிக்கிற ஒரு அருமையான ஒரு சிறந்த மனிதனாக ஜிவியை நான் பார்க்குறேன். ஸ்ரீபதினு ஒரு பெண் வந்து நீதிபதியாச்சு, உடனே அதுக்கு வாழ்த்து போட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவன் சட்டம் எனக்கு இல்லைன்ட்டான், உடனே அவனுக்கு வாங்கி தர்றாரு. ஒருத்தவனுக்கு பணம் இல்லைன்ட்டாரு, 75 ரூபா அனுப்புறாரு, 75,000 ரூபா அனுப்புறாரு. இப்படி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள்லையும், ஏன்னா சமுதாயத்தில் எல்லாம் வந்து பேசுறது ரொம்ப ஈஸி தான். எல்லாரும் என்ன நல்லா இருக்கீங்களா, என்ன நல்லா இருக்குன்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா வாழ வைக்கிறது இருக்குல்ல, அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. அது சிலரால் முடியுது. எது பேசணும், அதை மாதிரி ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை. இப்படி ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலையும் தன்னை இணைத்து கொண்டு போகிறவனால தான் இந்த படத்தில் நடிக்க முடியும், இல்லைன்னா நடிக்க முடியாது. ஏன்னா திரையில் மட்டும் நான் வீரன், திரையில் மட்டும் நான் சிறந்தவன், திரையில் மட்டும் நான் ரொம்ப நியாயவாதி அப்படின்னு பேசுறது இங்கே முக்கியம் கிடையாது. வாழ்க்கையிலையும் ஒருத்தன் வாழணும் இல்லையா, அவனால தான் இந்த படத்தை நடிக்க முடியும். அதனால தான் ஜிவியால் இதை நடிக்க முடிஞ்சது. ஜிவி வந்து நம்ம தம்பி சொன்ன மாதிரி, அவர் அப்துல் கமீர் சார் சிகப்பு கரையில் பாட சொல்லும்போது ஒரு கூச்சத்தோடு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அந்த சிரிப்பு இன்னும் ஜிவிக்கு இருக்குது. அந்த கூச்சத்தோட ஒரு சிரிப்பு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும். அது கூச்சத்தோட சிரிப்பு உள்ளவர் தான் ஜிவி. அது ஒரு அழகான சிரிப்பு. அந்த மனிதனுக்குள் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியான படம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான விஷயம். எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே நாயகன் தான் ஞாபகம் வந்தது. நாயகன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு பாம்பேயில் நடக்கிற ஒரு தமிழருடைய பிரச்சனையாக இருக்குது. அதே போல் ரஜினிக்கு பில்லா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆக்ஷன் படம் வந்து பெருசாகிடும். 80களில் ரஜினிக்கு பில்லா தான் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக வந்து, அப்போல்லாம் ஒரு பூனாவரி கேள்விக்குறி அவள் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, முள்ளுமலர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பில்லா வந்து அப்படி மாற்றி விடுது ரஜினி சாரை. அதே மாதிரி கமல் சாருக்கு அப்படி நாயகன் மாற்றி விடுது. அதே போல் ஜிவிக்கு இந்த படம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய புரட்சியான சமூக கருத்துக்களை சொல்கிற படங்களை, எம்ஜிஆருக்கு திருடாதேன்னு ஒரு படம், அதான் சமூக படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஜிவிக்கு இனிமேல் காதல் படங்கள், ஏன்னா 50 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு பிறகு சமூக படங்களும் புரட்சி படங்களும் நம்ம ஜிவிக்கு நிச்சயமாக வரும். அடுத்தது நம்ம ரஞ்சித்து, அதாவது நான் வந்து ஆர்பி சௌத்ரி சாரை தான் நான் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக நினைப்பேன். 55 தமிழ் இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின மிகச்சிறந்த மனிதன் அவர். தமிழ் சினிமாவை அவர் கொண்டாடணும், அவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துவார் அவர். அதுக்கு பிறகு ரஞ்சித் தான். நம்ம தனஞ்சய் சார் கூட அது சாதாரணமாக முடியாதுங்க. ஒரு புதிய இயக்குனரை நம்பி ஒப்படைச்சு எடுறா அப்படின்னு சொல்கிறது, காசு போடுறது யாரால முடியுமா?
அது வந்து ரஞ்சித்தால முடியுதுன்னா அது மிகச்சிறந்த ஒரு தைரியசாலி. இது பிறகு யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத விடுங்க, நம்ம வாழும்போது ஒருத்தர் இருக்காங்கல்ல, கைத்தட்டுங்க எல்லாம். ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் முடியாதுங்க, புதிய இயக்குநர்களை எவங்க உண்டு பண்ண முடியும்? அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதன் பா ரஞ்சித்து. அடுத்தது அம்மா சிவான் இருக்காரு, அம்மா கிரேஷ். இங்கே பாருங்க, நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் எனி ஹெல்ப் கான்டாக்ட் மீ எனி டைம் அப்படின்ட்டு. ஆமாம், அது இப்போ கூட வந்தேன், அவர் ஒருத்தர் உதவி பண்ணுமான்னு தான் என்கிட்ட பேசிட்டு வந்தார். அப்படி ஒரு மாபெரும் சிறந்த மனிதன். இந்த படத்தை எடுத்த ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையான, உண்மையாலுமே பிரச்சனையான படம் இது. ஆனால் அந்த படத்தை ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்காங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் உண்மையான மஞ்சுமேல் பாய்ஸ். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா அங்கே பாருங்க, கொடைக்கானலில் வந்து மலையாளத்தங்க வராங்க, நம்ம ஆளுங்க கேரளாவுக்கு போகிறாங்க. அதான் படம். நிச்சயமாக இது ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற படமாக இருக்கும். உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டானிக்கான படமாக இருக்கும். இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு தம்பி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிவி பிரமாதமாக நடிச்சிருக்காரு, இந்த அம்மா நடிச்சிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதில் நான் அவருக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன், சுமாராக நடிச்சிருப்பேன். பார்த்து வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சியோட நம்ம அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரெபல் நிகேஷ் பிரதர், இந்த டைட்டில் முதல் கதையாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு 3 வருட கடின போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டூடியோ கிரீனில் வெளிவரது பெரிய சந்தோஷம். இது ஒருவேளை இந்த கதையை நீங்கள் போய் நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாலும் அதிலிருந்து இது வெளியே வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வரணும். அதுக்கு வந்து பெரிய நன்றி. அப்புறம் அந்த ஸ்டூடியோ கிரீனில் இருக்கிற மேனேஜர்ஸ்கள் ரொம்ப ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, போயிட்டு வந்துருங்க கோயம்புத்தூருக்குன்னு. அவங்க அங்கே வந்து அவங்கள வந்து அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாருங்க, அந்த மேனேஜர்ஸ் கலை, அசார் அண்ட் சந்தோஷ் பிரதர், அப்புறம் தேவா, 4 பேர் எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க. அங்கே ஏதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது வந்துடும், ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க அதுன்னு எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துட்டீங்க பிரதர், வாழ்த்துக்கள். ஸ்டூடியோ கிரீனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்கும் ரெபெல். அப்புறம் இதில் வந்துட்டு தமிழில் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து தமிழில் நிறையா கேரக்டரில் இங்கே அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்கே மலையாளத்தில் நிறையா பேர்த்த நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில். அவங்களுக்குலாம் பெரிய லைஃபாக இருக்கும் இந்த ரெபெல் ரிலீஸ் ஆகும்போது. அப்புறம் அருண் பிரதர் ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்கக்கூடிய ஆள். எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்கள்ட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். வாழ்த்துக்கள் பிரதர்னு உங்களுக்கு பெரிய இடங்கள் இருக்குது. அப்புறம் எடிட்டர் வெற்றி சார், அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில். ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து சக்தி சரவணன் சார் வந்து ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு டீப் வந்தோம் பயங்கர இதாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டை ஈஸியாக டீஸ் பண்ணிட்டு அவங்களால பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் சத்தியமாக ஜிவி சாருக்கு வந்து இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் ஜிவி சார் வந்துட்டு எனக்கு இந்த ரெபெல்லில் தான் எனக்கு இந்த படத்தில் தான் பழக்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார் 2018 மேற்கு தொடர்ச்சி மலைக்காக வந்து நிறையா விருதுகளில் வந்து என்னை பரிந்துரைத்தாங்க. விகடனில், அதுக்கப்புறம் விகடனில் இப்போ தம்பி ஆதித்யா பாஸ்கர் வாங்கினார் விகடன் விருதுகளில். ஆமாம், அதில் வந்து காம்படிஷனில் வந்து நாமினேஷனில் வந்தது. நாமினேஷனில் வரும்போது நானும் தான் அதிக ஓட்டில் தானது, பட் தம்பி வாங்கினாப்புல. வாழ்த்துக்கள் தம்பி. அந்த இதில் வந்துட்டு என்னை பயங்கர ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணது வந்து தனஞ்சயன் சார் தான். கலாட்டாவில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அந்த வருஷத்துக்காக வாங்கினேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சந்திக்கமில்லை இந்த மேடையில் தான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், அதாவது எந்த இடத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கும்போது ஒரு கதை சொல்லி உங்களை ஃபுல்லாக அப்படியே அவர்கிட்ட இருக்கிற கதைகளை மட்டும் புத்தகமாக போட்டால் நீங்கள் அவ்வளோ வியாபாரமாகும். நீங்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் அவருக்குலாம் தெரிஞ்சதுன்னா உங்கள் கதையை தான் சார் வெளியிடுவாங்க. ஒரு கதை சொன்னார் எப்படின்னா, சார் என்ன சார் ஏதாவது பயங்கர ஷூட்டிங் எங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கான் சார். தம்பி இந்த ஏர்போர்ட்டில் தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா போய் கார் அப்படியே போய் நிப்பாட்டுறான் அந்த ஏர்போர்ட் வாசலில். அடுத்து வரவன் என்ன பண்ணுவான் தம்பி, இப்போ 2 செகண்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும். அப்படி தான் ஞானவேல் சார் மிஸ் பண்ணிப்பா நினைக்கிறேன். அந்த 2 செகண்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும் வரணும் தம்பி, அவன் மிஸ் பண்ணிடுவான். என்ன சார் அப்படின்னு, இல்லைப்பா ஃப்ரான்ஸ் ஏதோ கண்ட்ரி அங்கேயும் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வரவன் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு 10 நிமிஷம் டயர்னா அந்த காரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவான் தம்பி. அடுத்து வரேன் வந்து சீக்கிரம் வந்து போயிடுவான். இவன் வந்து முதல்ல நிப்பாட்டு அப்படியே லைனாக நிற்பான். அது ஒரு டிசிப்ளினில் தம்பி, ஒழுக்கம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் தம்பி. ஐயோ எல்லாம் அப்படின்ட்டு ஒரு 20 கதை சொல்லிடுவார் அதுக்குள்ளே. ரொம்ப எனர்ஜியாக இருக்குது சார் கூட இருக்கிறது, சந்தோஷம். அப்புறம் பபிதா பை, அதான் பேர் எனக்கு இதால தம்பி, இதெல்லாமா மேடையில் சொல்லுவ நீ. உடனே அண்ணன் வந்து கேட்டால் எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு.
வாழ்த்துக்கள். உண்மையிலே நீங்கள் என்ன தமிழ் சினிமாவில் என்ன அடுத்த ரீல்ஸ் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் உங்களோட தான் வீடியோ தான் போகும் ரெபலுக்கு அப்புறம். வாழ்த்துக்கள். மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மலையாளத்துலேருந்து என்னை கூட நடித்த நிறையா நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க, மேடையில் ஏற முடியாத சூழல் இருக்காங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 22 அதில் சொல்லியிருந்தேன், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் பிரதர் உங்களுக்கு. 22/3/24 நிகேஷ் பிரதருக்கு அன்னையிலேருந்து ஒரு பிறந்த நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள் பிரதர், சந்தோஷம். படத்தில் விளையாடுறதுக்கும் நன்றி. தம்பி வெங்கி ஜெயிச்சிருவப்பா, நீ பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜில். ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். அந்த ரிபல் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ரியல் ரிபல் ரஞ்சித்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நினைக்கிறேன். ரிபல்னா ஒரு கிளர்ச்சியாளர், போராடி. சரோஜா படத்தில் ஒரு வெங்கட்போட கோஆர்டினேட்டராக நான் பார்த்த ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஜெயிச்சு வந்திருக்கிறது. அவங்கவுங்க ஜெயிச்சு வர்றதில் வந்து நான் பெரிய பெருமை பேச. நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் பெரிய டேரக்டராக இருக்காங்க, இதோட இன்னும் பெரிய டேரக்டராக இருக்காங்க. ஆனால் ஜெயிச்சு வந்து தன்னுடைய உதவியாளருக்கெல்லாம் படம் கொடுக்கணும், இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து. எல்லா படமே லாபத்தில் இருக்காது, லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வயசில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தைரியமாக ஒரு இது நடத்துறது வந்து பல பேருடைய லைஃப் வர்றதுக்கு காரணமாக இருக்கிற ரஞ்சித்தை பார்த்து தான் எனக்கு அந்த ரிபல்ன்ற ஃபீலிங் வந்து ஒன்று வருது. நிச்சயமாக ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ ரஞ்சித். ஏன்னா வெங்கட்புரம் மாதிரி டீம் வந்து சரோஜாவில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாலியாகிற டீம். அதுலேயே வெறும் ஜோலியாக மட்டும் இருப்பார். இந்த ஜாலிக்கு இவருக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஓரியன்ட் ஒர்க்காலிக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரஞ்சித் பார்க்குறதுல ஒரு இடத்துல பெருமை, அது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, பெருமைப்படுத்தணும். அதே மாதிரி ரஞ்சித் மாதிரி ஆட்களை எல்லாம் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஞானவேல் ராஜா அவருடைய படம் அது. நான் வந்து சினிமாவில் வந்து இந்த பறந்து நடிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த பறந்து படம் எடுக்கிறவங்கள பார்த்து இல்லை முதல் முறையாக ஞானவேல் ராஜா தான் பார்க்குறேன். ஏன்னா தமிழில் ஒரு 4 படம், தெலுங்கில் ஒரு 5 படம், பாம்பேயில் ஒரு 5 படம் எல்லாம் வச்சுட்டு மாறி சுற்றிக்கிட்டே இருக்கார். இங்கே வந்து சகோதரி நேகா அவர்களையும் மொத்த டீமையும் தலையை சுற்ற விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஒரு தயாரிப்பு அரக்கன் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு ரீசெண்டாக சொல்ல போனால் அப்படி தான் அவர் ஒரு பட்டம் கொடுத்துடலாம், தயாரிப்பு அரக்கன் ஞானவேல் ராஜா. அவ்வளவு, ஏன்னா நமக்கு ஒரு டைம் வந்திருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணணும், இதை நம்ம நிறையா செய்யணும்னு சொல்லி அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸு, அவருக்கான ராயல்ட்டி எல்லாத்தையும் இதில் எடுக்கணுன்றதுக்கான போராட்டத்தில் இருக்கார். அவருடைய ஆசைப்படியும் நம்முடைய எல்லோருடைய வாழ்த்துப்படி இந்த பேட்ச் படம்லாம் ஹிட் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து ஞானவேல் ராஜா ஃப்ளைட்லாம் மிஸ் ஆகவே ஆகாது. சார்ட்டர் ஃப்ளைட்டில் இதே மாதிரி வந்து போயிட்டே இருப்பார். அப்படி வரணும்னு நான் வாழ்த்துறேன், நெஞ்சார வாழ்த்துறேன். ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து அப்படி ஒரு அவ்வளோ ஒரு அக்ரெசிவான ஒரு ப்ரொடியூசர்லாம் பார்க்குறது கஷ்டம். இல்லைனா வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டாந்து சேர்த்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு மிக பிரபலமான ஒரு டீம் அவருக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்து. இப்போ ஜெனரலாகவே எப்போவுமே சொல்லுவேன், ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயமாக பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். எல்லா இடத்துலையும் எல்லா மேடையிலையுமே சொல்லுவோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி கூட தமிழ் சினிமாவில் ரொம்ப ரீசனபுளாக சம்பளம் வாங்குகிற 1-2 நடிகரில் அவர் ஒருத்தர். நான் ஜிவிகிட்ட போய் சம்பளம் பேசுகிற யாரும் பார்கெயினே பண்ண மாட்டாங்க. அவர் மியூசிக்கு போங்க, இல்லை நடிக்க போங்க, எதுக்கு பண்ணாங்க, அவர் சொல்கிறது எல்லாமே அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். அதனால் ஜிவின்றது வந்து அப்புறம் ஒரு பொது வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதன். 10 ரூபா கூட கொடுத்தாலும் ஒரு நல்லவங்க கையில் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆல்வேஸ் ஐ லவ் ஜிவி. அவரோட மியூசிக் டேலண்ட், அவர் அதை வளர்த்துக்கிட்டு விதம் எல்லாது. அந்த ரிபல் பெருசாக ஓடிச்சுன்னா அதன் மூலம் ஜிவி இன்னொரு ஸ்டேஜ் அப்படி மேலே போகிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த ரிபல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும், அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் போட்ட 2வது ஃப்ரேம்லேயே ஒரு மலையாள படம் போல் போதுன்னு நினச்சி அந்த மலையாள படம் நிறையா மலையாளம்லாம் கலந்து வந்துச்சு. அப்போயே நினச்சேன், ஏன்னா இன்றைக்கி வந்து மலையாள படங்கள் தான் ஓடுறது ஒரு சீசனாக இருக்குது. இந்த மலையாள படம்போடு இருக்கிற இந்த படமும் நிச்சயமாக ஓடுன்னு நான் நினச்சிக்கிறேன். நான் ஏன்னா கண்டென்ட் கொடுது, மலையாள படம் கொடுதுன்னா கண்டென்ட் கொடுது. அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டாங்களே இது ஓடிடும் அப்படின்ற நம்பிக்கையில் ரியலில் வந்து அந்த நிகேஷ், புது டைரக்டர் அருள், மியூசிக் பண்ண டீம் எல்லாமே ஒரு யங் டீம் வந்திருக்கு. சிவா இருக்கார், இத்தனை பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யங் டேலண்ட் ஒன்று இருக்குது, ஒரு புது டீம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு சினிமா இல்லை, இன்றைக்கி இங்கே இருக்கிற நடிகர்கள் நமக்கு பத்தல, ஆர்டிஸ்ட் இப்போ டெக்னீஷியன் பத்தலாம் பத்தல. இன்னொரு 4 நடிகர்கள் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு படத்தில் உருவானால் தான் அந்த சினிமா வந்து நம்ம சர்வை பண்ண முடியும். இருக்கிறவங்களை வச்சுட்டே செய்ய முடியல, அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கட்டுப்படி ஆகலை. அதனால் ஒரு புதுசாக டீம் வர வர தமிழ் சினிமா இன்னும் செழிப்பாகிட்டே இருக்கும். அதில் வந்து ரிபேலுடைய பங்கு பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வந்து இது கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நஷ்டமே பார்க்காத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதனால் இந்த படமும் அவருக்கும் லாபமாக இருக்கும், எல்லாத்துக்கும் லாபமாக இருக்கும். ஏன்னா அவர் சைஸ் டெவலப் ஆகிட்டே போகிற ஆளை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறீங்க, அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டா 35 mm 70 mm போயிட்டார் பார்த்தீங்களா.
அது வளர்ச்சி தானே ஒரு விதத்தில், மனசில் இருக்கிற வளர்ச்சி. அது நம்ம பேங்க் பேலன்ஸ் பார்க்க முடியாது, ஃபேஸ் பேலன்ஸ் பார்க்கலாம்ல. அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான தருணம். நிச்சயமாக இதோடைய படத்தோட கண்டென்ட்டும் இதோட டீமும் எல்லாரும் பேசின விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லி என்டையர் டீம் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். சக்தி சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார், ஜிவி சார் இந்த படத்தில் 200 ஆளுங்களை அடிக்கிறாமா, அதில் மெயின் அடி கிடைக்கிறவன் நான் தான். கிடைக்கிறவன் வாங்குறவன் நான் தான். பேர் வெங்கடேஷ், வெங்கின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக டென்ஷனாக இருக்கேன், என்ன பேசுனேன்னு தெரியல. ஓகே, முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் என்னை விட தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ செம்ம கேரக்டரில் நடிக்க கிடைச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரஞ்சித் சார், தேங்க்யூ. உங்கள் மிகப்பெரிய ஃபேன். சர்பட்டையெல்லாம் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல சார். அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எஸ், ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கால் கொடுத்த பினுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவர் எனக்கு ஒரு கால் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா. முதல்ல நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல, பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 2 படத்தில் இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ நானும் நினச்சேன் சும்மா ஓகே ஃபைனலாக பார்த்துக்கலாம். போக 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 நானும் நினச்சேன் ஓகே சீரியஸாக போகுது, ஸ்டுடியோ கிரீன் படம், ஜிவி சார் படம். சரி, ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே எஸ், தமிழ் சினிமாவில் நடிக்கிறோண்டா, ஜிவி சார் கூட நடிக்கிறோண்டா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண். நான் அப்போவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன், அருண் மச்சான் 70mm ஸ்க்ரீனில் ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும், பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். தேங்க்யூ. நானும் பார்க்க நல்லா தான் இருக்கேன். அந்த பார்த்தீங்களா, அதுதான் தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் இருக்கட்டும்னு நினச்சி தான் இப்படி வந்திருக்கேன். அப்புறம் அப்புறம் எனக்கு என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் தேங்க் பண்ணோம். கல்லூரி வினோத் அண்ணா, ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டையும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன், அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆதித்யா, ஆண்டனி அண்ணா, அப்புறம் ஷாலு, இங்கே இருந்து கிடச்ச இன்னொரு ட்ரெஷர், மை ஃப்ரெண்ட். அவன் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஐரா, எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன். சக்தி, ராஜேஷ், எல்லாரும் கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம், அம்மா இப்போ முடிக்கிறேன். அப்புறம் ஏடிஸ் டீம் பால்கி, மணி, பாலு, கிட்டப்பன், கே, குமார், டிகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் என்னை அப்படி பார்த்துட்டாங்க அதில். அப்புறம் எஸ், மம்மி நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. உன் வளர்ச்சியில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மலையாளத்தில் சொல்ல வேண்டியதுதான், கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டும் தான் தமிழில் பேசுகிறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கார், ஜிவி சார். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட என் ஃபஸ்ட் படம் தமிழில் ஆமாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறதில்ல. ஒன்று மட்டும் நான் அவரை பற்றி சொல்லிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுவார், மல்டி டேலண்டடான பர்சன். பிகாஸ் நடிக்குவார், நடித்ததுக்கப்புறம் அப்படியே சைட்டில் மாறி நின்றுட்டு, அதான் எனக்கு கிடச்சிருக்கிற டைம். ஓகே, மாறி நிற்கும்போது நான் தான் போய் பேசணும், ஹாய் சார் எப்படி இருக்கேங்க. ஸோ அப்படியெல்லாம் பேசின உடனே அப்போ நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி சார் அங்கேன்னு கேட்டால் டப் பண்ணிட்டு இருக்காமா. டப்பிங் எல்லாம் வேனில் நடக்குது. இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சார் மறுபடியும் திரும்ப வருவான், கேரவனில் போய் மியூசிக்கு என்னெல்லாம் படம், கேப்டன் மில்லர், தங்கலான், சூரரை போற்று ஹிந்தி ரீமேக்கு, அதுக்கப்புறம் நடிப்பாங்க. நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்ணுறேன், அவர் ஒரே வேலையில் அப்போ சீன் நடிக்கும்போது போல அப்படி பண்ணுறாரு சார். சார் அண்ட் ஆல்சோ இஸ் எ வண்டர்ஃபுல் கோஸ்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை மச்சான் நிகேஷ். தலைவா, தேங்க்யூ. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததில்ல. நான் மலையாளத்தில் ஒரு 4 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பேசுவேன், ப்ரோ மூடு என்ன. ஸோ அவன் சொல்லி கொடுப்பேன், ப்ரோ இதுதான் மூடு
அப்போ நான் இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ண முடியுமா? ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனைனா நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் நல்லா இருந்தேங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸும் அவனுக்கு தான், தப்பாக இருந்தேனாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ். March 22 ரிபல் ரிலீஸ் ஆகுது. மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். பிகாஸ் நான் அவரை பற்றி சொல்லலைன்னா அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்கள் ஓகே பார்த்துக்கலான்னு நீங்கள் எடுத்த டிசிஷனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சென்னையில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா சார் தான். இன்னும் நிறையா ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். சார் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை, இங்கே வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன். ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னா கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆனால் இன்னும் நல்லா தமிழ் பேசுவேன். ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார். தேங்க்யூ சார். சார் அதான் இந்த மேடையை நான் என் வாய்ப்புக்காக ஆமாம் நடிக்கிறது தான் எனக்கு அவ்வளோ இஷ்டம். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சினிமா இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை ஹிட் ஆக்குனேன்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க சார். தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பான முதல் வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது, கிராம மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெபல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஐ குட் ஒர்க் வித் சச் அ கிரேட் team along with G.V. Prakash sir, such a wonderful co-star, and all other brilliant actors. And இப்போ என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ இங்கே நிற்கும் போதே நடுங்குது. And thank you so much for coming, all the supporting medias, all the honorable guests, thank you so much for coming. So 22nd மார்ச்சுக்கு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது. And I hope you all like it. Thank you so much. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரிபல் சாதாரண புரட்சி படமாக கடந்து போயிட முடியாது. படம் பார்க்க ஆரம்பித்தோம். மொத்தம் ஓப்பனிங் சீன் வரும் பொழுதே பக்கத்தில் அர்ஷத் தம்பி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் திரும்பி அவன் முகத்தை பார்க்குறேன், அவன் என் முகத்தை பார்க்குறான். ஃப்ரேமில் தெரியுது இந்த படத்தோட குவாலிட்டி வேறு ஒன்றுன்னு. இது எனக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்குது. இதுதான் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இதே தானே ஃபீல் வரும். அப்படி ஒரு ஃபீலோட ஓப்பன் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சினிமோட்டோகிராஃபர் அவரோட ஒர்க்கு ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படம் பார்க்க ஆரம்பித்தோம். இது வந்து ஜென்ரலாக ஒரு போராளி படம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை மையப்படுத்தி, ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து பயங்கர ஆச்சரியமாக பார்க்குறேன். அறிமுக இயக்குனர் படத்தில் அவரோட அவுட்லுக்கே வேற ஒன்றா இருக்குது. இங்கே புரட்சி, போராட்டம், ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த பண்ணலை. அதை வந்து கூர்ந்து நோக்கியிருக்காரு. வேற ஒரு கோணத்தில் அதை பார்க்குறாரு, பார்த்துட்டு காட்சிப்படுத்துறாரு. அதை முழுக்க கமர்ஷியலாக கொடுக்குறாரு. கமர்ஷியல்னா தெரிக்கிற கமர்ஷியல். சீனு கிளாப் வாங்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் பண்ணியிருக்காரு. எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிவி சார் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா என்ன அவர் பர்ஃபார்மன்ஸு இசையரக்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸாக ஒரு விஷயத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும்ல. வந்து ஒரு ஆக்ஷன் மோடில் நின்னா கூஸ் பம்பாக இருக்குது. சொல்லலாமான்னு தெரியல, 200 பேர் அடிக்கிறாரு. 200 பேர் அடிக்கிறாரு. அதை வந்து என்னென்னா, அதை டைரக்டர் வந்து அந்த 200 பேரை அடிக்கிறத நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி சீன் பண்ணியிருக்காரு.
அதுதான் அதுதான் இங்கே யார் வேணாலும் 10 பேரை அடிச்சிடலாம், 50 பேரை அடிச்சிடலாம், 100 பேரை அடிச்சிடலாம். 200 பேரை ஜிவி சார் அடிக்கிறாரு, அதுக்கு ஆடியன்ஸ் கிளாப் அடிப்பான். அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. இது பேசப்பட்ட கருத்தியல் இருக்குல்ல, இந்த கருத்தியலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இங்கே வந்து கட்சி ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு கட்சி சார்பாவோ இது சார்பாவோ வந்து சொல்லாமல் அதை தாண்டின அரசியலை ரொம்ப நுட்பமாக கையாண்டு சொல்லியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலோட சொல்லியிருக்காரு. ஞானவேல் சாரோட இன்னிங் ஸ்டார்ட் ஆகிற டைமு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞானவேல் சாரோட டைம் மாறிடுச்சு ரெபல்லேருந்து. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு 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 தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணி அந்த படத்துக்காக அவர் இடையில எல்லாம் வந்து பெரிய சிரமமெல்லாம் பட்டார். அவர் படம் பண்ணி அவரோட படத்துக்காக சிரமப்படலை, நிறைய விஷயங்களுக்காக சிரமப்பட்டார். அதுக்கு பிறகு அவரோட ஒரு அந்த டவுனான மூமெண்ட்லேயும் அவர் வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு ரியல் ரெபல். அவர் அக்ரஸிவாக இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். இந்த வருஷம் பூரா தீபாவளி மாதிரி பட்டாசு மாதிரி வரிசையாக படங்களாக இறக்க போகிறார். எல்லாம் பெரிய பெரிய படங்கள், மக்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க படங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் 2024 ஞானவேல் சாருக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். ஜிவி பிரகாஷ் சார் எனர்ஜின்னா இன்னொரு பேர் அவர். நான் இப்போ அடுத்தடுத்து அவரோட 2 படம் பண்ண போகிறேன். பிரபல், அதுக்கு அடுத்தது கல்வன், 2மே நான் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும் அவரோட சேர்ந்து. ஒரு 5 நீங்கள் நம்ம ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. 2 படம் அவரோட படம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அடுத்தடுத்து. என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு புது டீமு. நீங்கள் ரெபலோட கமர்ஷியல் மீட்டரை வந்து நீங்கள் மலையாள படங்களில் நல்ல மலையாள படங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம்ல, ஒரு கமர்ஷியல் மீட்டரில் தமிழ் படத்தில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும். நிறைய நம்ம சுப்பிரமணியன் சிவா சார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏதோ சுமாராக பண்ணியிருக்கேன்னு சொன்னார். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அவரோட கருத்து வந்து அவரோட போர்ஷனில் உள்ள கருத்து. அது தனித்தனியாக கதை சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் டைரக்டரு. அவர் ஒவ்வொரு சீன் நீங்கள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் ஆக்சுவலாக வந்து இன்னொரு லிரிக்கல் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த லிரிக்கல் வீடியோவில் அந்த பர்டிகுலர் பரதநாட்டியம் ஸ்டெப்பு போடலையே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். அப்படி அந்த சாங் நான் கூட பார்க்கும்போது ஒரிஜினல் சாங் கூட பார்க்கல, ரெஃபரன்ஸ் சாங் கூட பார்த்தோம். அப்படி வந்து அந்த சீன் வந்து வரும் பொழுது பக்கத்தில் ஹர்ஷத்தில் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு டைரக்டர் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னென்னா அந்த சீனோட கனெக்ட், அந்த கனெக்ட்லேருந்து வந்து அங்கே வந்து அது வந்து ஒரு கலையாக அதை வந்து வேற வடிவத்தில் காட்டும் பொழுது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி படங்கள் எடுத்து வெளியிடுறது, அதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கிறதுங்கிறதெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம். சார் சொல்லிட்டு இருந்தார் ரஞ்சித் பிரதரை பற்றி. நிறைய புதுமுக இயக்குநர்களை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. நான் வந்தப்போ ஒரு 2 நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஜே பேபி நான் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஜே பேபி வந்து ஒட்டுமொத்த ப்ரெஸ் மக்களால் பெருசாக கொண்டாடப்பட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. அவர் ரஞ்சித் பிரதர் சொல்கிறது, இந்த படம் வந்து பார்த்த அத்தனை பேருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப உயரம். காலையில் 4 மணிக்கு கனவு வந்துச்சு, ரொம்ப கூட்டமாக தேட்டரை நோக்கி ஆட்கள் வர்ற மாதிரி. சார் இது வந்து ரியலாக சொன்னார். ஏன்னா ஒரு படத்தை, ஒரு கலையை எந்த அளவு நேசிக்க முடியுமோ, நேசித்தா மட்டுமே தான் அதை வந்து வார்த்தையாக சொல்ல முடியும். இது வந்து நான் சொல்லலாமா என்னன்னாலும் தெரியலை, நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன், இந்த படம் வந்து கமர்ஷியலாக எனக்கு லாபம் நஷ்டம் அப்படியெல்லாம் பார்க்கல. அந்த படம் அந்த இயக்குனருக்காக, அந்த இயக்குனர் வந்து இத்தனை படங்கள் என்னோட ட்ராவல் பண்ணியிருக்காரு, இந்த படத்தை வந்து நல்லா ஸ்டேஜ் பண்ணுவேன், நல்லா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண படம் அது. அது மாதிரி ஒவ்வொருவருமே இங்கே வந்து அதோட டெடிகேஷன் போடும் பொழுது தான் அந்த அவுட் வரும். ரெபல் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும்.
தனஞ்சயன் சார் மிக அருமையாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணியிருந்த தனஞ்சயன் சார், நேஹா மேம், மற்ற குழு எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஜிவி ரெபல் புகழ மேடையா இல்லை என்ன புகழ மேடையான்னு தெரில. அண்ட் ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை வாழ்த்திய பேசிய எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து ரெபலோடைய லுக் அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் வந்து அதோட கலரு ஒரு ஒரு பீரியட் படத்தோட மூடுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க. அண்டு ரெபலை பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணாறு சம்மந்தப்பட்ட மூணாறு அது கிட்ட இருக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி தானடா இல்லையா? ஓகே, அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப முக்கியமாக ஏன்னா எல்லை பிரிவினை அண்ட் வந்து மொழியும் அங்கே வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால வந்து அந்த பிரிவினைக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த பாலிடிக்ஸ்குள்ளே இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசியிருக்கிற பாலிடிக்ஸை பார்க்குறதுக்கு நானும் வந்து ஆர்வமாக இருக்கிறேன். அண்டு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆஃப்ரோ அண்டு இன்னொரு மியூசிக் டைரக்டர் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க படத்தில் பார்க்குறப்போ. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு ஜிவி சாருக்கு வந்து என்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும். நான் ரீசெண்ட் டைமில் நான் ரொம்ப நாள் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே அங்கங்கே நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. தங்கலான் மூலமாக தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலேயே வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவோம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு, ஜிவி உண்மையிலேயே வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு. அண்டு மியூசிக் மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனை ரிசீவ் பண்ணுறது, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது அண்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து அவர் கூட வந்து வேலை செய்கிறதுக்கு. நிச்சயமாக தங்கலானில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்தளவுக்கு வந்து அவரோட எஃபர்ட்டு அந்த ஒர்க்கு அது வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக ஒரு மியூசிக்காக நிச்சயமாக வந்து தங்கலான் இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் மனிதனாகவும் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப வேக்கிற அளவுக்கான ஒரு மனுஷனாக இருக்கார். எனக்கு அவர் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும், நிறைய வெற்றி அடையணும், நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை. ஏன்னா இப்போ நான் அவரை வச்சு ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணிட்டுருக்குறோம். என்னுடைய உதவியாளர் வந்து அக்கிரன் மோசஸ் வந்து படம் பண்ணுறான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஸ்ரீநாத் பாசி பண்ணுறான், மலையாளத்துலேருந்து ஸ்ரீநாத் பாசி அண்ட் வந்து இவர் பண்ணுறாரு. அண்டு சுனில் பண்ணுறாரு தெலுங்குலேருந்து. ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப நல்லா வந்துருக்கு. நான் எடிட் பண்ணதை நான் வந்து பார்த்தேன். அப்புறம் இவங்க சிவாத்மிகா அவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த ஷூட் பண்ணதை வச்சு நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு நிச்சயமாக வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த கேரக்டரை புரிஞ்சுட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஞானவேல் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். ஏன்னா ஞானவேல் சார் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தயாரிக்க இந்த படத்து மேலே நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன். இந்த படம் பற்றி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு. ஒரு புது படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமாக வந்திருக்கு, டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், செம்ம சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்குது, எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, டெஃபினட்டாக இது சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையாக அடிக்கடி பேசுகிறதுல ரெபல் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பார்த்துட்டு வந்தார். அண்டு ரெபல் டெஃபினட்டாக வந்து அவர் நம்பிக்கையை வந்து பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான சினிமாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஞானவேல் சாருக்கு உறுதுணையாக இருக்கிற நேகாவுக்கு அண்ட் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து திரும்ப சாரோட பொறுப்புகளில் கொஞ்சம் பகிர்ந்து அவங்களும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு நம்முடைய சாரு அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து எடுத்து வச்சுருக்காரு. அண்டு நிறைய சப்போர்ட்டிவாக ஞானவேல் சாருக்கும் அவருடைய தயாரிப்பு படங்களுக்கும் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. நிச்சயமாக வந்து ஒரு கரெக்டான ஒரு
ஒரு இடத்துல இது எல்லாமே வந்து ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சக்தி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல திரைப்படங்களில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். குறிப்பாக வந்து சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன படங்கள் இப்போ கடைசியாக வந்த பைரின்னு ஒரு படத்தை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணார். தியேட்டருக்குள்ள இப்போ மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டருக்குள்ள ஒர்க் ஆகலைனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு விநியோக உரிமை, ஒரு மதிப்பு கிடைக்குது இல்லை. இது தேட்டருக்கு கொண்டு போக முடியும், தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும், ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அதை செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல. அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபர்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். இது மாதிரி வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்லை. ஏன்னா சின்ன படங்கள் எடுத்துகிட்டு படம் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜ். அது இப்போ என்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு 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 பலம் இருக்குது. அந்த பலத்தின் மூலமாக நாங்கள் தேட்டருக்கு கொண்டு போயிடுறோம். ஆனால் நிறைய தயாரிப்பாளர்கள், சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்கள ஒரு சில படங்களில் பார்த்துட்டு அந்த படங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்த. வணக்கம். முதல்ல இங்கே வந்திருக்கிற ரஞ்சித் சாருக்கு, டி சிவா சாருக்கு, சக்தி சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ். வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி. ரஞ்சித் சார் வந்து தங்கலான் நாங்கள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை நோக்கி ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் அவர் கூட செய்கிறதே வந்து தங்கலானில் செய்கிறது வந்து நான் ஒரு ரொம்ப வைப்ரண்ட்டாக பார்க்குறேன். அகெயின் ஸ்டுடியோ கிரீன் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி சேர்றோம். ஸ்டுடியோ கிரீன் எப்படி ரஞ்சித் சாருக்கு வந்து அட்டக்கத்தியில் அவர் லைஃப்பை ஸ்டுடியோ கிரீன் ஆரம்பித்து கொடுத்தாங்களோ, என்னோட ஆக்டிங் கரியர் வந்து டார்லிங்கில் தான் ஆரம்பிச்சது. ஸோ ஞானவேல் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஞானவேல் சார், நேஹா மேம், தனஞ்சயன் சார் இந்த மொத்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரஞ்சித் சார் கூட திருப்பி நீலமில் இன்னொரு படம் பண்ணுறேன். அதுவும் வந்து அவர் கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நிறைய படங்கள் வேலை செஞ்ச டைரக்டர் மோசஸ்னு அவர் திருப்பி ஒரு டெபியூட்டன் டைரக்டருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க். ஸோ தேங்க்ஸ் ரஞ்சித் சார் நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் டி சிவா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேனரில் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன். திருப்பி ஒரு வாட்டி யூ பீன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். சக்தி சார், அவர் படம் பார்த்துட்டார் 2 நாள் முன்னாடி. அதனால் ரொம்ப பிரைட்டாக வந்து பேசினார். அந்த இதுலேயே அந்த டோன்லேயே லெவல் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஒர்க் பண்ண. ஆக்சுவலி அவர் பார்த்தது வந்து பிஃபோர் கட் வெர்ஷன். இப்போ ஃபைனல் வெர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இன்னும் நீங்கள் ஃபைனல் காப்பி பார்த்து இன்னும் ஹாப்பியாக இருப்பீங்க. படம் பார்த்துட்டு என்னோட பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸில் நிகேஷ்க்கு நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் போனீங்க, நீங்கள் வந்து பல போராட்டங்களுக்கு போகிறீங்க, ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் இன் அ ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அது அமையாமலே இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. சிவி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை. அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார். ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ ரியல் இன்சிடென்ட். அவருடைய சொந்தங்களுக்குள்ளே நடந்த ஒரு கதை, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை, உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தார். ஸோ he said it's a real incident, so I wanted to voice it out. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை. அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதோடைய எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக, இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோடைய விஷுவல், அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க். நேற்று சுதா கோங்கரா பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இது அமைஞ்சிருக்கு. ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன், பட் அவர் வந்து அதை ஒரு யங்காக மாற்றிட்டார். இந்த ஃபிலிமே வந்து ஒரு யங், வைப்ரண்ட், பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு. சித்துக்குமார், அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் கம்போஸ் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வைங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெய்லரில் வச்சார். ஸோ எல்லாருமே ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோடு வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். நிறைய படங்கள் வரும், பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே 100% கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் தேர் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே, இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெரி ஸ்வீட் ஆன் செட். ரொம்ப டைரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபுளும் கொடுக்காம அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷில் பி ஆன் டைம். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் இந்த ஃபிலிமு. அதை வந்து
கன்வின்சிங்காக பண்ணலைன்னா இந்த ஃபிலிம் ஒர்க் ஆகிருக்காது. அது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாரு. அதனால தான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹேஸ் ஒர்க்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆண்டனி அண்ணன் அவர் வந்து பல கதைகள் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார். ஆனால் அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்கள்லாம் மிரண்டோம். கிங்ஸ்டனில் வந்து போட்டில் இருப்போம், ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம்.